யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேதாகமத்தில் ஏசாயான்ற ஒரு தீர்க்கதரிசி அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதாவது நமக்கு தெரிஞ்சது தான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபுவா அவர் பிறப்பாருன்னு சொல்லி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வேதம் சொல்லுது. அதாவது ஜனங்கள் இருளில் நடந்து கொண்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் உண்டு. அந்த காலங்களில் வார்த்தை சொல்லப்பட்டதா இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டு மல்கியாவுக்கு அப்புறம் மத்திய உள்ள கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தான் சொல்லியிருக்கோம். அப்போ ஜனங்கள் ஒரு மேசியா வேணும்னு காத்துக்கிட்டு இருந்த பொழுது கிறிஸ்து மேசியாவாக உதித்தார். ஆனால் அவரை மேசியாவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. சரி, அது போகட்டும். அவர் பிறந்த பிறகும் தூதர்கள் அவர் புகழ்ந்து பாடும்போது என்ன பண்ணாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியில சமாதானத்தை அளிக்கக்கூடியவராக கிறிஸ்து வந்தார்னு சொன்னால் அது மிகையாகாது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த அன்னைக்கு அவங்க சீஷர்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்னது, கிறிஸ்து அடக்கம் பண்ண கிறிஸ்துவோட சடலம், அவரோட பாடியே காணும் என்னன்னு சொல்லி ஒரு திகில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளார தோன்றி அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். திகிலிலும் பயத்திலும் அமர்ந்திருந்த சீஷர்களுக்கு கிறிஸ்து சமாதான பிரபுவாக அங்கே திகழ்ந்து சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கி நம்மளும் நிறைய இடத்துல இந்த சமாதானத்தை பற்றி கேட்போம். அதாவது இந்த போர் நடக்குது, வார் நடக்குதுன்னு சொன்னால் இந்த நாட்டு தலைவர்கள்லாம் பேசுவாங்க, சமாதான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனைனா பேசி சமாதானம் பண்ணி விட்டுற வேண்டியதானே, ஏயா சண்டை போடுறீங்க அப்படின்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு சமாதானம் நாம் பேசுவோம், பேசி சால்வ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட சமாதானம் இந்த சமாதானம் இல்லை. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறவர் தான் கிறிஸ்து. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு அவர் சொல்லி போயிருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், தீர்க்க முடியாத கவலையாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், தேவையே இல்லாத காரியத்துக்கு கூட நம்ம டென்ஷன் ஆகிட்டு ப்ரெஷராக கூட இருக்கலாம். ஒன்றே ஒன்று தான், அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது அந்த சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுத்து நல்வழியில் கொடுப்பார். பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்து அவர் நம்மளை வழி நடத்துவார். அடுத்த வாரம் ஏசியார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதேனை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மாட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்தேனை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை, கோர பயங்கர காற்றடித்து கண்மாலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமேடி அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மாட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார்.